தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கன முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பலத்த மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும்
இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நவம்பர் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தற்பொழுது தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை மிரட்டி வருகிறது. மாத இறுதியில் புயல் ஒன்று காத்திருக்கிறது. அதை குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்னை மாவட்டம் பெருங்குடி 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் AWS, சென்னை மாவட்டம் அடையார், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் நத்தனம் ARG தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், சென்னை மாவட்டம் தரமணி ARG, சென்னை மாவட்டம் அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா, சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் அடையார், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, சென்னை மாவட்டம் ராயபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் MGR நகர், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், சென்னை மாவட்டம் மதுரவாயல், சென்னை மாவட்டம் அண்ணா நகர், சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ARG, சென்னை மாவட்டம் CD மருத்துவமனை தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் TGP அலுவலகம், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை AWS, காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் முகலிவாக்கம், சென்னை மாவட்டம் கொளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் AWS, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ARG, சென்னை மாவட்டம் மணலி, சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், சென்னை மாவட்டம் மாதவரம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ARG தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், சென்னை மாவட்டம் வானகரம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், சென்னை மாவட்டம் புழல், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ARG, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் 35.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் மாத இறுதியில் புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.